எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க பொன்னமராவதி சார். பொன்னமராவதி. யாருக்காக வாங்கியிருந்தீங்கம்மா மெடிசன் வந்துமா? என்னோட பொண்ணுக்காக. உங்க டாக்டருக்காக வாங்கியிருந்தீங்க. ஓகே ஓகே. லங்ஸ் கார்டு சூரணமா கேப்சூலாமா? சூரணம். சூரணம். ஓகே. என்ன ப்ராப்ளம் இருந்ததுமா ஆக்சுவலா ஏற்கனவே? அவங்களுக்கு அடினாய்ட்ஸ் இருந்துச்சு சார். அடினாய்ட்ஸ் வந்து கிரேட் 3, டான்சிலிட்டிஸ் வந்து கிரேட் 2 இருந்துச்சு. ஓகேம்மா. அதனால வந்து மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டா. மூச்சு விடும் போது கொரட்ட சவுண்ட் ஹெவியா வந்துச்சு. மவுத் பிரீத்திங் பண்ணா. சரிம்மா. இப்ப வந்து மவுத் பிரீத்திங் கண்ட்ரோல் ஆயிருக்கு. நோஸ் பிரீத்திங் பண்ணிட்டு இருக்கா. ஓகேம்மா. மைல்டா கிட்டுங்கிற சவுண்ட் மட்டும் மைல்டா நார்மல் பிரீத் பண்ணும்போது இருக்கு. ஆனா முன்னாடி இருந்ததுக்கு நல்ல டெவலப்மெண்ட் சார். எவ்வளவு நாள்லம்மா? 1 மந்த் இருக்கும் சார். ஒரு 1 மந்த்ல. ஆமா. சாய் ஆயுர்வேத ஹெர்பல்ஸ் உடைய லங்ஸ் கார்டு சூரணம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்களாம்மா? ஃபீல் பண்ண முடியுது சார். எண்டோஸ்கோப் பார்த்துட்டு நான் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். பார்த்துட்டு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு பார்த்துட்டு சொல்லலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நல்லதுமா நல்லதுமா. ஓகே சார். இல்ல நான் எதுக்காக பேசுறேன் அப்படின்னா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 10-15 டேஸ் ஒன்ஸ் நான் பேசுற பழக்கங்கம்மா. ஓகே ஓகே. எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்து எப்பத்துல இருந்து தெரிஞ்சிச்சு அப்படினாலே ஒரு 4 to 5 டேஸ்லயே சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுமா. ஆமா. நல்லாவே அத நாங்க ஃபீல் பண்றோம். அவ தூங்கும்போது நாங்க இப்ப கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா த்ரூ அவுட் நைட்ல இருந்து மார்னிங் வரைக்குமே அவ சவுண்ட் ஹெவியா இருக்கும். தொண்டையெல்லாம் காஞ்சிரும். ரொம்ப சிரமப்படுவா. இப்ப ஃப்ரீயா தூங்குறா. ஓ சூப்பர்மா. எல்லாருமே ஃபேமிலில எல்லாருமே ஒரு நேரம் எடுத்துக்கிறீங்கம்மா. நல்லதுங்கம்மா. அப்படிங்களா? ஏன்னா ஆக்சுவலா எனக்குமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மினிமம் 5 கிராம் அளவுக்கு தும்மல் இருக்கு. ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. கேப்சூல் வடிவிலும் இருக்கு. இதுல ஒரு ஸ்பூன் 5 கிராம் எடுக்கிறீங்கன்னா கேப்சூல் சார்ந்த 10 போடணும். ஓ அது சைக்காலஜிக்கலி வந்து நமக்கு வந்து அது நமக்கு ஒரு மாதிரி என்ன இவ்வளவு போடணுமா அப்படின்னு நமக்கு தோணுங்க. ஓகே ஓகே. இது அப்படியே எடுங்கம்மா. டைரக்டா எடுங்கம்மா. நான் கேப்சூல்ஸோட வேணும்னா உங்களுக்கு நான் கேப்சூலாவே நெக்ஸ்ட் உங்களுக்கு தரமா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இது பண்ற மேஜிக் என்ன அப்படின்னா இதுல இருக்கிற காம்பினேஷன் தாங்கம்மா. 15க்கு மேற்பட்ட எக்ஸ்ட்ராடினரி வேல்யூபிள் ஹெர்பல்ஸ் தான் இதுக்கு காரணம். நான் 100% நம்புறேன். ஏன்னா நான் கண் கூட பாத்துட்டேன், சேஞ்சஸ் பாத்துட்டேன். சரிங்க. அதுக்கப்புறமே பாப்பா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கொரட்ட விடல. இடையில ஏதோ சம் வேயால நம்மளால ஒரு 2 நாள் எடுத்துக்க முடியல அப்படின்னாலுமே அந்த நாள்லயுமே அவ ஃப்ரீயா தான் தூங்குறா. பரவாயில்லம்மா. இன்னும் பாருங்க, இன்னும் நிறைய மிராக்கிள். இது எவ்வளவு நாள் சார் கண்டினியூ பண்ணணும்? கண்டிப்பா எங்களோட லங்ஸ் கார்டு மெடிசன்ஸ் ஒரு 6 மந்தாவது எடுக்கணுமா. ஓகே சார். மினிமம் 96 டேஸ் 96 நாளில் குறைந்தபட்ச மாற்றம் தெரியும். நீங்க 10 நாளே தெரியுதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றது ஒரு அட்வான்ஸ்டாவே சொல்றது எப்படின்னா ஒரு 96 டேஸ் மினிமம் கன்சியூம் பண்ணுங்க. 2 மண்டலம். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட 288 நாள் 6 மண்டலமா. ஓகே சார். தொடர்ச்சியா எடுத்தாலும் நல்லதுதான். ஏன்னா இது வந்து எந்த விதமான ஸ்டெராய்டோ எதுவும் சேர்க்கப்படுறது இல்லமா. ENT பார்த்தபோது அவங்க ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாங்க சார். அந்த ஸ்ப்ரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெராய்டு. அந்த ஸ்ப்ரே அவ எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ பாடி வெயிட் வந்து ஹெவி ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே அவ வந்து பாடியா தான் இருக்கா. புரியுதுமா. இது எல்லாமே 200% வந்து இலை, தலை, பூ, காய், வேர்கள் சார்ந்த காம்பினேஷன் தாங்கம்மா. ஓகே சார். இது மண்ணுக்கும் மனிதனுக்கும் எந்த வித ஒருத்தருக்கு 10 நாள்ல ரிசல்ட் தெரியும், ஒருத்தருக்கு 96 நாள்ல ரிசல்ட் தெரியும், ஒரு சிலருக்கு ஒரு 6 மாசம் கூட ஆகலாம் நல்ல மாற்றம் தெரிய. ஆனா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுமா. சாப்பிடுற விதம் 4 விதங்கம்மா. தேன்ல கலந்து சாப்பிடலாம் ஒண்ணு. இன்னொன்னு கஷாயம் மாதிரி காய்ச்சி வடிகட்டி தேனோ கருப்பட்டியோ சேர்த்து காஃபி சாப்பிடுற மாதிரி சூடா குடிக்கலாங்கம்மா. 2. 3வது சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். 4வது அப்படியே வெறும் வாயில போட்டு பச்சை தண்ணியோ சுடுதண்ணியோ ஊத்தி குடிக்கலாங்கம்மா. யாருக்கு எப்படி சாப்பிட பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடலாங்கம்மா. இந்த அடினாய்டோட அந்த வீக்கத்தை வந்து ஷ்ரிங்க் பண்ணுமா, சுருக்குமா? கண்டிப்பா பண்ணுமா. அது நல்லா பல்ஜா இருக்கும். ஆமா. அத வந்து நல்லா சுருக்குமா. எண்டோஸ்கோப் பார்த்துட்டு உங்களுக்கு நானே கால் பண்ணி கூட இன்னொரு ரிவ்யூ சொல்றேன். 96 டேஸ் ஒன்ஸ் எடுத்தா பண்ணா போதும். எண்டோஸ்கோப் வந்து 96 டேஸ் ஒன்ஸ் பார்த்தா போதுங்கம்மா. ஓகே சார். சும்மா போய் பார்க்க வேண்டாம். ஓகே. காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். 96 நாள்ல நீங்க அதை பார்த்துட்டு அப்புறமா அந்த டிஃபரன்சஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் கூட எனக்கு அனுப்புவீங்கம்மா. நான் பாக்குறேங்கம்மா. ஓகே சார். ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தோம். பாப்பானால அவ ஹெல்த் அந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப மன உளைச்சலா இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். இப்ப நாங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவ ஃப்ரீயா இருக்கத பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உதவி பண்ணலமா. நான் காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். நான் ஃப்ரீயாவா கொடுக்குறேன். ஏன்னா அவங்க சர்ஜரி ரெஃபர் பண்ணாங்க. சர்ஜரி ரெஃபர் பண்ண ஒரு குழந்தைக்கு சர்ஜரி இல்லாம கியூர் ஆகுது அப்படிங்கறது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. எனக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் பண்ண வேணுமா. இது இட்ஸ் மை டியூட்டி. உங்க அனுமதியோட இதை ஒரு ரெக்கார்டும் பண்ணிட்டேம்மா. ஓகே சார். ஓகே. யாருக்காவது சந்தேகத்தோட இருக்கவங்களுக்கு இதை அனுப்பி அவங்க கூட அதை கிளாரிட்டி பண்ணிக்கிட்டுங்கம்மா. சரிங்களாம்மா? கரெக்டா எடுங்கம்மா.